நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பிள்ளைக்கு இந்த ஊர் உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அதனாலதான் உன்னை பத்தின உண்மை தெரியாம எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கான். ஓ மனசுல நீ ஒரு பெரிய மகாராணி நினைப்ப. நீ புத்திசாலிதான். உன்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது. உனக்கு நல்லா தெரியும் சந்தியா, ஆம்பளைங்களை எப்படி மயக்கி உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கணும்னு. அதனாலதான் இப்ப உன்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைய கஷ்டப்படுத்தி இப்ப எதுவோ பண்ணிக்கிட்டு இருக்கல, தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இதுக்கு மேலேயும் என் பிள்ளைய வேதனைப்படுத்தாத. தன்னைத்தானே அவன் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவனோட ஆத்மாவை அவன் அழ வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு மனுஷனால வலியையும் வேதனையும் தாங்க முடியலன்னா அப்ப மனுஷங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. வேண்டாமா சந்தியா, தயவு செஞ்சு என் புள்ளைய பைத்தியமாக்கிடாத. தயவு செஞ்சு நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்ப ஒத்துக்க. அத்தை, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க அத்தை. நான் உங்களை எப்படி நம்ப வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலே நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. அவரை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என் மனசுல அந்த மாதிரி ஒரு நினைப்பே கிடையாது. இங்க பாரு, உன் மனசுல என்ன இருக்கு என்ன இல்ல அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த சக்தியும் இல்லம்மா. தயவு செஞ்சு உன்னோட விளையாட்டை நிறுத்திக்க. தயவு செஞ்சு என் புள்ளைய நிம்மதியா இருக்க விடு. இதுக்கு மேலே அவனை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாத. இது எல்லாத்தையும் நிறுத்திடு. எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. இந்த சந்தியாவை நம்ம வீட்டு மருமகளா தேர்ந்தெடுத்து தப்பு பண்ணிட்டேன். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட என்னோட புள்ள சூர்யா நிம்மதியா சந்தோஷமா இருந்து பார்த்ததில்ல. உன் புள்ள மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதானா? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்க, அவளை குத்தி காட்டிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணை ஒரு மரத்துல இருந்து பறிச்சுக்கிட்டு வந்தியா? அவளும் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே. அவளும் ஒருத்தவங்களோட தங்கச்சி. அவளும் மனுஷிதான். முதல்ல ஒரு விஷயம் எனக்கு சொல்லு சரோஜா. ஒவ்வொரு தரமும் திட்டுற போது அவ கண்ணில இருந்து வர கண்ணீரை பார்த்திருக்கியா? இந்த வீட்டுல நீ பண்ற வேலையால அவளுக்கு வேதனையா தான் இருக்கும். உன் பிள்ளைக்கு துணையா இந்த வீட்டுல நாங்க எல்லாருமே இருக்கோம் சரோஜா. ஆனா அவளுக்கு யாரு இருக்காங்க? இந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு என்ன கிடைச்சது? இதுவரை ஒரு மாமியாரா அவளுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணிருக்கியா சரோஜா? அவளே சந்தோஷமா இல்லாத போது உன் புள்ள மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பணத்தை 4 பேருக்கு எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்கணும். ஆனா நீ இதுவரை சந்தியாவை நீ மதிச்சதே கிடையாது. அவளை எப்பவுமே நீ எதிரில வச்சுதான் பார்த்திருக்க. ஒரு முறை சந்தியாவை நீ அவ பக்கத்துல போய் இருந்து பாரு. அவ கூட இருந்து பாரு. அவ வேதனையையும் வலியையும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க பாரு. அவ என்னங்கிறது அப்பதான் உனக்கு புரிய வரும். இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் தான் புரியல. என்னோட அப்பா அம்மாவும் பெரியவங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் தான். புருஷனோட சந்தோஷம் எதுவோ பொண்டாட்டிக்கும் சந்தோஷம் அதுதான். ஆனா நீங்க என்னடானா புது சம்பிரதாயத்தையும் புது சாஸ்திரத்தையும் சொல்றீங்க. பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா புருஷன் சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்க பேரை தான் பஜனையா பாடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புது சம்பிரதாயம் சொல்லிருக்கீங்கல்ல, எல்லாமே புதுசா இருக்கு. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பழைய சம்பிரதாயத்தை தான் என்னால கடைபிடிக்க முடியுங்க. வேற எதையுமே கடைபிடிக்க மாட்டேன். அத புரிஞ்சுக்கங்க. கடந்த கொஞ்ச நாளா என்னோட வீட்டுல சூரியன் உதிக்கிறதே கிடையாது. இங்க இருக்கிறதும் அவனோட நிழல்னு நினைக்கிறேன். என்னோட புள்ள சூர்யா எல்லாருக்கும் வெளிச்சத்தை மட்டும்தான் காட்டுவான்.
ஆனா இப்ப இருக்கிற சூர்யா தன்னை தானே எரிச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களும் எரிச்சிட்டு இருக்கான். உன் கையில இருக்கிற காயத்துக்கு நான் மருந்தே தேய்ச்சி விட்டுருக்கேன். ஆனா என் புள்ள சூர்யாவோட மனசுல இருக்கிற காயம் பெருசாக்கிட்டே இருக்கு. அந்த காயத்தை சரி பண்ண முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கண்டிப்பா பெரிய தப்பு பண்ணிருக்க. அந்த தப்ப மறக்க முடியாம மன்னிக்க முடியாம தான் என் புள்ள இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அவ மனசை நீ காயப்படுத்திருக்கேன்னு எனக்கு உறுதியா தெரியுது சந்தியா. நில்லுங்க. ஏன் முகத்தை நீங்க நேர பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஒரு நாள் இதே ரூம்ல வச்சு நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க. ஒருத்தங்க ஏதாவது தப்பு பண்ணாதான் அவங்க நேரடியா முகத்தை பார்க்க மாட்டாங்கன்னு. தலை குனிஞ்சு நிக்கிறவங்க தப்பு பண்றவங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இல்ல சந்தியா, நான் எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கணும்? தலை குனிய வேண்டியது நீங்க. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல. உங்களால சமைக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு சமையலே வராது. நான் ஒரு பைத்தியக்கார சந்தியா. அதனாலதான் தேவையில்லாம உங்க மேல ஆசையை வளர்த்துட்டு இப்படி முடிக்கிறேன். சரி விடுங்க, சமையல் தான் உங்களுக்கு வரல. ஆனா ஒரு மனைவியா சின்ன சின்ன விஷயத்தை கூட உங்களால பூர்த்தி பண்ண முடியாதா? அது கூட உங்களால முடியாது. போய் அலமாரில இருந்தே குர்தாவை எடுத்து கொடுங்க போங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே தினமும் இந்த வேலையை பண்ண வேண்டியது உங்களோட கடமை. இதுலயும் உங்களுக்கு குழப்பற மாதிரி எதுவும் இல்லையே? இதுலயும் நீங்க மண்டை உடைச்சிட்டு கத்துக்க வேண்டியதுல ஒண்ணும் இல்ல. உங்க பரீட்சையில வர கேள்வி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தியா. அதுதான் உங்களோட கடமை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க பரீட்சையில வர கேள்வி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தியா. அதுதான் உங்களோட கடமை. எனக்கு சாப்பாட்டுல எது பிடிக்கும் எது பிடிக்காது அதை இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். என்ன ஏன் என்ன இப்படி முறைச்சு பாக்குறீங்க? நான் இதை தப்பு பண்ணிட்டேனா இல்ல தப்பா பேசிட்டேனா? இல்ல என் பொண்டாட்டி என் கூட இப்படிலாம் தான் இருக்குன்னு நினைக்கிறது கூட பெரிய பாவமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா பத்தாது. இன்னும் ஏன் இங்க நின்று என் முகத்தைய பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அந்த அலமாரில இருந்து என் குர்தாவை எடுத்து வைங்க போங்க. நான் ஒத்துக்கிறேங்க. எனக்கு உண்மையிலேயே சமைக்க தெரியாதுதான். என்கிட்ட இந்த குறை இருக்கு. ஆனா நிறைய குறைங்கிறது எல்லார்கிட்டயுமே இருக்கிறது தானே. உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்குள்ளயும் ஏதோ ஒரு குறை இருக்கும்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்கிட்ட இருக்கிற குறைகளை சரி பண்றதுக்கு நான் முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன்னு. எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே நாள் ராத்திரியில இத்தனை வகையான சமையல் நான் எப்படிங்க கத்துக்க முடியும்? ஆஹா, ரொம்ப அழகா பேசுறீங்க சந்தியா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரே நாள் ராத்திரியில உட்காந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டீங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரே நாள் ராத்திரியில சமையல் கத்து கொடுத்தேன். அப்ப இதை மட்டும் ஏன் கத்துக்கல? ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரியிலே நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். என்னங்க, அன்னைக்கு ராத்திரி கத்துக்கிட்ட சந்தியாவும் இன்னைக்கு இந்த போட்டியில தோத்துட்டு நிக்கிற சந்தியாவும் ஒண்ணுதாங்க. 2 பேரும் ஒரே ஆள்தான். அன்னைக்கு நான் பயந்துதான் போயிருந்தேன். இன்னைக்கு இப்படிதான்.
ஆனா அன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு தோத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு எனக்கு ஒரு துணையா, ஒரு பக்க பலமா என் பின்னாடி நீங்க நின்னீங்க. எனக்கு ஒரு நல்ல துணையா, ஒரு நல்ல கணவனா நீங்க நின்னீங்க. ஒரு குருவா, ஒரு நல்ல நண்பனா துணையா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நாங்க தனியா நின்ன. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்தீங்க. ஏங்க எனக்கு இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கலையா? பதில் சொல்லுங்க. ஏன் எனக்கு உதவல? பாத்தீங்களா, மறுபடியும் அதே பேச்சுல. எப்படி அது உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை எப்படியாவது சுத்தி வளைச்சு சொல்லி முடிச்சிடுறீங்க. எதிர நிக்கிற என் மேல மொத்த பழி எவ்வளவு அழகா சுமத்துறீங்க சந்தியா. சரி சந்தியா, இன்னைக்கு உங்க தோல்விக்கு காரணம் நான் தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சந்தியா. உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன். இப்படி நான் உங்களை வேதனைப்படுத்தலைன்னா இந்த ஒரு முறையே வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு நீங்க போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை பூரா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக இந்த வேதனையை நான் ஏத்துக்கிறேன். இந்த வலியை நம்ம தாங்கிதான் ஆகணும். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல சந்தியா. நாளைக்கு கண்டிப்பா ரொம்ப நல்ல நாளா இருக்க போகுது. நாளைக்கு அந்த திலீப் என் தங்கச்சிய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. அந்த கடவுள் எப்படியாவது இந்த சவிதாவை மறக்கிற மாதிரி போனா எனக்கு அதுவே போதும். நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்கியே, உன்னோட அழக பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நிறைய நான் திட்டிட்டு இருந்திருப்பீங்க. அண்ணி, நீங்க யாருன்னு திலீப் ஆபீஸ்ல பேசினதை வச்சு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னதை திலீப் நம்பாம உங்க தங்கச்சியை வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்கும். கடவுளே, திலீப் என்ன முடிவு எடுத்திருப்பார்னே தெரியலையே. சந்தியா, மீனாட்சி, எல்லாரும் மருதாணி போட்டுக்கங்க. என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரி அத்தை. வாங்க நீ. வெட்டியா உட்காந்து ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? உன் கண்ணுக்கு எதுவும் தெரியல?
சந்தியா அந்த மருதாணிய அவ கையில எப்படி பிடிச்சிருக்கான்னு நல்லா பாரு. பேனா மாதிரி கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கையில மருதாணி போட்டுக்கிறதுக்கு பதிலா கணக்கு வழக்குன்னு எதையாவது போட்டு வச்சுக்க போறா. அவளுக்கு தான் மருதாணி போட்டுக்க தெரியாது. எல்லாரும் அவங்கவுங்க கைக்கு மருதாணி போட்டுக்கங்க. அத்தை, என் கையில போட்டிருக்க டிசைனை பாருங்க. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா மகாராணி, ரொம்ப நல்லா இருக்கு டிசைன். உன்னால உருப்படியா எந்த வேலையும் பண்ண முடியாது இல்ல. ஆனா அலங்கார விஷயத்துல இந்த ஊர்ல ஒன்ன மிஞ்ச ஆளே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சரி, ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. இதுல எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். அட, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்க அண்ணி, இது நல்லா இருக்குல்ல? இந்த டிசைன் உங்க கையில போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதையே நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அண்ணி, உங்க கையில ரொம்ப பெரிய காயம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டதா? அண்ணி, ஒருவேளை நான் இது மேலேயே மருதாணி போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப எரியும். இது மேல என்னால மருதாணி போட முடியாது. அக்கா, உங்களுக்கு கை ரொம்ப எரியுது இல்ல? கடவுளே. இது மேல மருதாணி போட்டா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப எரியும். அம்மா, அம்மா கொஞ்சம் வந்து பாருங்களேன். அண்ணி கையில ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கு. இது மேல எப்படி நான் மருதாணி போடுறது? எனக்கு தெரியுமா, இன்னைக்கு எல்லாரும் மருதாணி போட்டுக்கணும், அதுதான் நம்ம சம்பிரதாயம். ஆனா அம்மா, அந்த கடவுள் மேல இருந்து கண்ணு திறந்து இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாருல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அண்ணி கையில மருதாணி போட்டுக்கலனாலும் அந்த கடவுளை உங்களுக்கு கண்டிப்பா எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. கஸ்தூரி, இவளுக்கு நீ வக்காலத்து வாங்கினதெல்லாம் போதும். மருதாணி போட்டே ஆகணும். மருதாணி போடும்போது பூகம்பமும் வராது, வானமும் இடிஞ்சு விழாது. அவ கையில இருக்கிறது ரொம்ப சின்ன காயம். அவ முழு கையும் வெந்து போகல. இவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? 10 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல மாட்டோட சண்டை போடுவா. மருதாணி போடும்போது வர எரிச்சல் ஒண்ணும் இவளுக்கு தெரிய விஷயம் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி, என் கை இப்போ வலிக்கல. நீ மருதாணி போட்டு விடு. என் கை நிச்சயம் எரியாது. வேண்டாம் கஸ்தூரி, அதெல்லாம் வேண்டாம். இவ அழ ஆரம்பிச்சா இவளை யார் சமாதானப்படுத்துறது? 2 கையிலயும் மருதாணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கையில மட்டும் போடு, போதும். காயம் இல்லாத கையில போட்டா போதும். சரிங்கம்மா, வேண்டாம். வாவ், வீட்ல இருந்து ரொம்ப நல்ல வாசனையெல்லாம் வருது. என்ன பண்றீங்க? எல்லாரும் அலங்காரம் வர பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாரும் எதுக்காக காத்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருமே அம்மாவோட சமையல சாப்பிட போறோம். இங்க பாருங்கப்பா, உங்க எல்லாருக்காகவும் நான் பீடா வாங்கிட்டு வந்திருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க, எல்லாரும் எப்படியே பண்ணிட்டு இருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம், அந்த நினைப்பு இவருக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஆனா இது எதுக்கு? அட என்ன நீ, இன்னைக்கு வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதனால பீடா வாங்கிட்டு வந்து குடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இந்தாங்கப்பா, உங்களுக்கு பிடிச்ச பீடாவை ருசிச்சு சாப்பிடுங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாப்பா. என்னது, உங்களுக்கு பீடா சாப்பிட தோணலையா? என்னால நம்பவே முடியலையே. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு மூச்சே நின்னுடும் போல இருக்கு. இல்ல சரோஜா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா இது வேண்டாங்கிறாரு. அம்மா, முதல்ல நான் சாப்பிட்டு முடிச்சிடறேம்மா, அதுக்கப்புறம் வேணா பீடா போடுறேனே, சரியா? ஆ சரிப்பா.
நான் இன்னைக்கு கடைசியா தான் சாப்பிடுவேன். முதல்ல நீங்க எல்லாரும் உங்க பொண்டாட்டிங்களோட உட்காந்து சாப்பிடுங்க. அவங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு ஊட்டி விடணும். இன்னைக்கு எல்லாரும் உங்க கையில மருதாணி போட்டிருக்காங்கல்ல,